வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரியில் 27வது தேசிய புத்தக கண்காட்சி இன்று தொடங்கியது. தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி புத்தக கண்காட்சியை திறந்து வைத்தார். இந்த புத்தக கண்காட்சி இன்று முதல் வருகின்ற 31ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறுகிறது. காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை புத்தக கண்காட்சி பொதுமக்கள் பார்வையிடலாம். கண்காட்சியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மும்பை, டெல்லி முதலான இந்தியா பகுதிகளிலிருந்து 100 புத்தக வெளியீட்டாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 80,000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் பல்வேறு மொழிகளில் புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளது. கண்காட்சியில் புதுச்சேரி எழுத்தாளர்களின் நூல்களுக்கு தனி அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்காட்சியில் இடம்பெறும் நூல்களுக்கு 10% தள்ளுபடியிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி எழுத்தாளர் புத்தக சங்க சிறப்பு தலைவர் பாஞ்ச் ராமலிங்கம், புதுச்சேரி எழுத்தாளர் புத்தக சங்க தலைவர் முனைவர் முத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய நாடு தற்போது புற்றுநோய் மற்றும் அதன் பாதிப்புகளினால் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகிறது. உலகளாவிய பிரச்சனையாகவும் உள்ள இவ்வியாதிக்கு கை கொடுப்பது ஆராய்ச்சிகள் மட்டுமே. இந்த நிலையில் புற்றுநோய் குறித்து ஜிப்மர் மருத்துவமனையை தலைமையாக கொண்டு NOCI அமைக்கப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி மேம்பாட்டுக்காக ரூபாய் 9.6 கோடி ஒதுக்கப்பட்டுள்ள இந்த அமைப்பில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் 6 மருத்துவமனைகள் பங்கேற்று உள்ளன. இந்த நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையின் ஆராய்ச்சியில் நாள் ஒன்றுக்கு 2 ரூபாய் செலவில் புற்றுநோயாளிகளுக்கு பசியின்மையை போக்கும் மருந்து கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆராய்ச்சி உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டதோடு அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் கிளினிக்கல் ஆன்காலஜியும் இதனை பசியின்மையால் அவதியுறும் கீமோதெரபி நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அனிபால் கென்னடி, சம்பத், வைத்தியநாதன் உள்ளிட்ட திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, நாடு ஒரே தேர்தல் என்ற போர்வையில் அமெரிக்காவை போல குடியரசுத் தலைவர்தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று மோடி அந்த பதவியை எடுத்துக்கொண்டு இந்த நாட்டில் எப்படி ஹிட்லர் இருந்தாரோ, எப்படி முசாதீன் இருந்தாரோ அதுபோன்று ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்துவதற்கான வேலைகளை மோடி செய்து கொண்டிருக்கிறார் என குற்றம் சாட்டினார். இந்திய ஜனநாயகம் காக்கப்பட வேண்டுமென்றால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி ஆட்சி தூக்கி எறியப்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமர வேண்டும் என்றார். புதுச்சேரியில் தன்னுடன் தகாத உறவில் இருந்த பெண் மீது சந்தேகமடைந்த காதலன் இளநீர் வெட்டும் கத்தியால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வைத்திக்குப்பத்தை சேர்ந்தவர் வேல்முருகன், வயது 42. இவர் ஆட்டோ ஓட்டி வருகிறார். அதே பகுதியை சேர்ந்தவர் பரமேஸ்வரி, வயது 36. இவர் SV பட்டேல் சாலையில் இளநீர் கடை நடத்தி வருகிறார். இவர்கள் 2 பேரும் கடந்த 10 ஆண்டுகளாக தகாத உறவில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பரமேஸ்வரி பலரிடம் பேசி வந்ததாக தெரிகிறது. இதனால் அவர் மீது சந்தேகம் அடைந்த வேல்முருகன் அவரை பலமுறை கண்டித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குடிபோதையில் இருந்த வேல்முருகன் SV பட்டேல் சாலையில் வரும்போது பரமேஸ்வரி 2 இளைஞர்களிடம் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் பரமேஸ்வரியை அங்கு சென்று கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அது முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த வேல்முருகன் இளநீர் வெட்ட வைத்திருந்த அரிவாளை எடுத்து பரமேஸ்வரியை கழுத்து, தலை உள்ளிட்ட 3 இடங்களில் சரமாரியாக வெட்டினார். இதில் இரத்த வெள்ளத்தில் துடித்த அவரை மீட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மேலும் அரிவாளால் வெட்டிய வேல்முருகனை அங்கிருந்த பொதுமக்கள் வளைத்து பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து வேல்முருகனை பெரியகடை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ஊர்காவல் படைவீரர் தேர்வு குறித்து தவறான தகவல்களை வெளியிட்டவர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 500 ஊர்காவல் படைவீரர்களுக்கான தேர்வு நடக்க உள்ளது. இந்நிலையில் சமூக வலைதளத்தில் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை மூலம் வெளியிட்டது போல பொய்யான தகவல் வெளியானது. இதில் ஊர்காவல் படைவீரர் பணிக்கான உடல் தகுதி தேர்வு வரும் 3 மற்றும் 4 ஆகிய 2 நாட்களில் நடக்கிறது என கூறப்பட்டிருந்தது. மேலும் இந்த தகவலை 5/5/2013 என்ற காலாவதியான தேதியில் சார்பு செயலர் கையெழுத்து போட்டிருப்பதாக தவறான தகவல் பரப்பப்பட்டது. இது பற்றி நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பில் தவறான தகவலை சமூக வலைதளத்தில் பரப்பியவர்கள் மீது புகார் செய்யப்பட்டது. சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றி நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பில் தவறான தகவலை சமூக வலைதளத்தில் பரப்பியவர்கள் மீது புகார் செய்யப்பட்டது. சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய நகராட்சிகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பல மாதம் சம்பளம் வழங்காததை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும், நகராட்சி ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனே வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், பாஜக கூட்டணி அரசின் வியாபார ஏஜென்ட்டாக இருக்கும் திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த விடாமல் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றதனால் உள்ளாட்சி, நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் போட முடியாத சூழல் உள்ளது என்றும் இதனால் நிலைகளிலும் வரவேண்டிய முறையான வரி வசூல் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டினார். எனவே உள்ளாட்சி துறையில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களையும் அரசு ஊழியர்களாக அங்கீகாரம் செய்து மற்ற அரசு ஊழியர்கள் போன்று அவர்களுக்கும் மாதாந்திர சம்பளத்தை தடையில்லாமல் வழங்க முன்வர வேண்டும் என்றார். புதுச்சேரியில் தெருவோர வியாபாரிகள் 1204 பேர் உள்ளனர். இந்த வியாபாரிகளுக்கான குழு உறுப்பினர் தேர்தல் வரும் ஜனவரி 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட 7 தொகுதிகளில் இருந்து மொத்தம் 12 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதில் AITUC மற்றும் INTUC சார்பில் மொத்தம் 12 பேர் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் வா சுப்பையா இல்லத்திலிருந்து 12 பேரும் பேரணியாக சென்று மனு தாக்கல் செய்தனர். AITUC பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமையில் நடைபெற்ற பேரணியை இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சலீம் பேரணியை துவக்கி வைத்தார். இதில் AITUC மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, கௌரவ தலைவர் அபிஷேகம் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் 27 கிராமங்களில் உள்ள சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் 100 நாள் பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு வருடத்தில் 100 நாளும் வேலை தருவதாக கடந்த முறை காரைக்காலுக்கு வந்திருந்த புதுச்சேரி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சாய் சரவணன் உத்தரவாதம் அளித்திருந்தார். அதையடுத்து காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிராம பகுதிகளில் 100 நாள் வேலை திட்ட இயக்குநர் சத்தியமூர்த்தி தலைமையில் 67 நாட்கள் வேலை வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஊரக வளர்ச்சித்துறை சத்தியமூர்த்தியை திடீரென பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட 100 நாள் பணியாளர்கள் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலக வாயில் முன் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாரின் பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் பகுதி, கல்யாணி அவென்யூ, AFT கார்டன், கந்தசாமி நகர் ஆகிய பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த மின் அழுத்தத்தை சீர் செய்யும் வகையில் புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் ரூபாய் 15.00 லட்சம் மதிப்பில் 200 கிலோ வாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் செல்வராஜ், உதவி பொறியாளர் சக்திவேல், இளநிலை பொறியாளர் திருமுருகன் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பெரியபேட் பகுதியில் உள்ள தென்னஞ்சாலைக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மூலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் பகுதியில் ரூபாய் 31.83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி எம்எல்ஏ அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் கேசவன், ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், மேலாண் இயக்குனர் சிவகுமார், செயற்பொறியாளர் பிரபாகரன், பொது மேலாளர் ஆறுமுகம், உதவி பொறியாளர் பக்தவத்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை மேம்பாட்டு நிதியில் இருந்து மணவெளி தொகுதிக்குட்பட்ட நாணமேடு பகுதியில் உள்ள லட்சுமி அம்மாள் நகர் மற்றும் பார்வதி அம்மாள் நகர் ஆகிய பகுதிகளில் ரூபாய் 7.81 மற்றும் மதிப்பில் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் வரும் 25ஆம் தேதி துவங்கவுள்ள தேசிய அளவிலான 67வது பள்ளி மாணவர்களுக்கான பளுதூக்கும் போட்டிக்கு புதுச்சேரி சீனியர் பிரிவில் மாணவர்கள் கிரேன்குமார், சந்தோஷ், பிரவீன், ஆகாஷ், தீனதயாளன் ஆகிய 5 பேர் தேர்வாகியுள்ளனர். மேலும் இவர்களுடன் உடற்கல்வி ஆசிரியர்கள் மாதவன், இளஞ்செழியன் ஆகியோர் மாணவர்களுக்கு பயிற்சியாளர்களாக செல்ல உள்ளனர். இந்த நிலையில் வீரர்களை வழியனுப்பும் நிகழ்ச்சி புதுச்சேரி ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. இதில் விளையாட்டுத்துறையின் இணை இயக்குனர் வைத்தியநாதன் வீரர்களுக்கு சீருடை வழங்கி வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நகர பகுதியில் உள்ள பாரதி பூங்காவினை துப்புரவு செய்யும் தொடர் பணி இன்று தொடங்கியது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் முதலமைச்சரின் தனி செயலருமான அமுதன் மற்றும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவகுமார் ஆகியோர் துப்புரவு பணியை தொடங்கி வைத்தனர். பல்கலைக்கழக பேராசிரியர் சீனிவாசன், நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன், சந்தானலட்சுமி மற்றும் மாணவ மாணவியர் பலரும் இந்த தொடர் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் சார்பில் இந்த துப்புரவு பணி தொடர்ச்சியாக நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாகீரப்பாளையம் தட்சிணாமூர்த்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் சாரணர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. கிராம பஞ்சாயத்து தலைவர் சங்கர் மற்றும் செயலாளர் தண்டபாணி முன்னிலையில் பள்ளி சாரணர்கள் அப்பகுதியில் உள்ள தெப்பக்குளத்தை சுற்றி தூய்மை பணியை மேற்கொண்டனர். முகாமில் சாரணர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. மாவட்ட பயிற்சி ஆணையர் ஐயப்பன் ஊதல் குறியீடு மற்றும் முடிச்சு பயிற்சிகளை அளித்தார். சாரண ஆசிரியர் விக்டோரியன் விஜய் முதலுதவி குறித்த பயிற்சி அளித்தார். சாரண ஆசிரியர் மனோகர் சாரண இயக்கத்தின் குறிக்கோள், அடையாளம், வணக்க முறை, இடதுகை குலுக்கல், உறுதிமொழி, வாக்குறுதி போன்ற அடிப்படை பயிற்சிகளை வழங்கினார். முகாமின் முடிவில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியை வேலம்மாள் தலைமையில் நடைபெற்ற நிறைவு விழாவில் புதுச்சேரி சாரண சாரணிய இயக்கத்தின் மாநில அமைப்பு ஆணையர் சண்முகம் மற்றும் மாநில இணை செயலாளர் துரை ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி இருபால் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வாகனங்கள் மீது தீவிரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. காஷ்மீரின் பீர் பாஞ்சல் பள்ளத்தாக்கில் ரஜோரி பகுதி இருக்கிறது. இங்கு தீவிரவாதிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. எனவே கடந்த திங்கட்கிழமை முதல் ராணுவ வீரர்கள் இந்த பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது தீவிரவாதிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையே கடுமையான துப்பாக்கி சண்டை நடந்து இந்நிலையில் நேற்றிரவு 2 ராணுவ வாகனங்கள் மீது தீவிரவாதிகள் திடீர் தாக்குதலை நடத்தியுள்ளனர். செக் குடியரசில் பல்கலைக்கழகம் ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்தில்
14 பேர் கொல்லப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிராக் நகரில் அமைந்துள்ள சார்லஸ் பல்கலைக்கழகத்தில் நேற்று மாலை திடீரென துப்பாக்கி குண்டு வெடிக்கும் சத்தம் கேட்டிருக்கிறது. இதனால் மாணவர்கள் பதறி அடித்துக்கொண்டு ஓடி ஒளிந்திருக்கின்றனர். முதலில் இந்த சம்பவத்தில் சில மாணவர்களுக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் நேரம் போக போக உயிரிழப்பு எண்ணிக்கைகள் தொடர்ந்து அதிகரித்தன. தற்போது வரை 14 பேர் இதில் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இது குறித்து அந்நாட்டு போலீசார் கூறுகையில் 24 வயது மாணவன் டேவிட் கோசாக் என்பவர்தான் இந்த கொலைவெறி தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் ஈடுபடுவதற்கு முன்னர் அவர் தனது தந்தையை கொலை செய்திருக்கிறார். இந்த துப்பாக்கி சூடு ஏன் நடத்தப்பட்டது, இதற்கு பின்னால் இருக்கும் காரணங்கள் என்ன, டேவிட்டை தவிர வேறு யாரேனும் இதற்கு பின்னால் இருக்கிறார்களா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பரபரப்பாக நடைபெற்ற IPL மினி ஏலம் முடிவடைந்த நிலையில் தற்போது எந்த அணி பலமாக விளங்குகிறது என்பது குறித்து ரசிகர்கள் மத்தியில் கடும் விவாதங்கள் எழுந்துள்ளது. இது குறித்து பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். IPL ஏலத்தில் CSKவும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் தான் சிறப்பாக செயல்பட்டு இருப்பதாக பலரும் பாராட்டி வருகின்றனர். மும்பை அணி தங்களுக்கு தேவையான வேகப்பந்து வீச்சாளர்களை வாங்கி குவித்து விட்டதாகவும், CSK அணி தங்களுக்கு தேவையான வீரர்களை குறைந்த விலையில் வாங்கிவிட்டதாகவும் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.